திருவண்ணாமலை அருண்குமார் சுவாமிகளின் ஆன்மீக உரை பகுதி 4. இப்படி 10 நிலைகள் கொண்ட மந்திரம் என்னும் மந்திராலயம் சார்ந்த மதங்களின் நிலைகள். முதல் நிலை மந்திரம், 2ஆம் நிலை சமஸ்கிருதம், 3ஆம் நிலை தபநிலை, 4ஆம் நிலை ஜபநிலை, 5ஆம் நிலை தொழுகை நிலை, 6ஆம் நிலை தியான நிலை, 7ஆம் நிலை ஸ்லோக நிலை, 8ஆம் நிலை சன்மார்க்க நிலை, 9ஆம் நிலை யோக நிலை, 10ஆம் நிலை மௌன நிலை. இப்படி இந்த 10 நிலைகளை உள்ளடக்கியவைதான் மந்திரம் என்னும் மந்திராலயம் சார்ந்த மதங்களின் நிலை சார்ந்த உயிர்களாய் நாம் இவ்வுலகத்தில் வாழுகிறோம். கடவுளிடம் நாம் எத்தனையோ மந்திரங்களையும் மதம் சார்ந்த நிலைகளையும் வாழ்வின் நன்மைக்காக நாம் ஒரு நிலைகளையும் கடந்தும் வாழ்வு என்பது நிறைவு பெறாமல் நாம் ஒரு முறையும் சோர்வடைந்து வாழ்வில் விரக்தியடைந்து தற்கொலை செய்து கொள்வதும் பல நிலைகளில் தன்னை துன்புறுத்திக் கொள்வதும் நமக்கு தீர்வே கிடையாத இவ்வுலகத்தில் தெய்வங்கள் எதற்காக இருக்கிறது? ஏன் கடவுள்களே, ஏன் தெய்வங்களே எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள்? எங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டு நாங்களும் இவ்வுலகத்தில் மனநிறைவோடு வாழக்கூடிய நிலை ஏதேனும் உண்டா? அந்த கேள்விக்கணைக்குத்தான் இந்த 10 அத்தியாயங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். எண்ணற்ற மந்திரங்களையும் மதம் சார்ந்த வேதங்களையும் படித்திருக்கும் மகான்களே, நான் இவைதான் கடைசி நிலை என்னும் முக்தி நிலை என்னும் தெய்வீக பயணம், இதன் மூலமாகத்தான் நன்மையை அடைய முடியும் என்று அகங்காரத்தின் மூலமாக நான் வெளிப்படுத்தவில்லை. இதுதான் கடைசி நிலை. முக்தி நிலை என்பது முரண்பாடாய் எனக்குள் இக்கணம் செயல்படக்கூடிய திண்மை என்னும் நரகத்தை அழித்து இவ்வுலகத்தில் நானும் நன்மைக்குரிய உயிராய் வாழ வேண்டும் என்பதுதான் முக்தி நிலை. இத்தகைய நிலைகளை அனைவரும் செயல்படுத்துங்கள். உங்கள் வேலை நேரங்கள் போக ஓய்வு நேரங்களில் படித்தவர்களும் படிக்க தெரியாத உறவு முறைகளுக்கும் நண்பர்களுக்கும் மொழி சார்ந்த உலக மக்கள் அனைவரும் அறியக்கூடிய மொழி மாற்றங்களையும் ஏற்படுத்துங்கள். இவை ஒரு தெய்வீக பயணம் என்பதை உணர்ந்து நீங்கள் கடைபிடிக்க தொடங்கினால் நிச்சயமாக இவ்வுலகத்தின் வாழ்வு நிலை என்பது மிக பெரும் உன்னதத்திற்கு உரியதாய் அமையும் என்பதை நான் சத்தியத்தின் ரீதியாக எல்லா உறவுகளுக்கும் வெளிப்படுத்துகிறேன். அன்பு தெய்வீகம். நன்றி, வணக்கம்.